நமக்காக அன்பளிப்பு செய்துள்ளார். கல்விக்கரசி கலைவாணி நாவிலே அமர்ந்து இல்லற விடத்திலே தொல்லைகள் இல்லாமல் விழித்து சுகமாக வாழ ஆண்டவனை பிரார்த்திக்கின்றேன். நான் மாலையிட்ட என் பாரி என் பொண்டாட்டி 2 பேரையும் கூட்டிட்டு வந்தியா? 2 பவுண்டாட்டியும் வந்துருச்சுங்க. பொண்டாட்டியா? என்னதான்டா கொண்டு வந்து கொடுத்தாங்க உள்ள? அப்ப என்கிட்ட கொடுக்காமயே தின்னுட்டீங்களா? என் மனைவி மனைவி தான். 2 பேரையும் கூட்டிட்டு வரியா? எப்படா இருக்கிறாள் 2 பேரும்? சாமி நெட்டையாவும் குட்டையாவும் இருக்குதாங்க. ஆனா 2 கொண்டாட்டிக்கும் நீங்க சரியான உலக்க. எப்படா உரல் தான் சைஸா போச்சு. உலக்க கரெக்டான உலகத்தான். நந்தீஸ்வரா சாமி நெற்று கண்ணை திறக்க வேண்டுமானா? வேணும். ஐயோ சாமி மாலையிட்ட பாரி என் மங்கையால் இருவரையும் அதி விரைவாக அழைத்து வா. பொண்டாட்டி எனக்கு தான் பொண்டாட்டி.
வானதிக்கு ஆசை தேவியாகி கங்கை அன்னைக்குடி வந்தன சாமி அண்ணா கங்கையே சாமி நீங்க பேசிக்கிட்டே ஐயா பேருங்க சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு அவருடைய சொத்துல நமக்காக அன்பளிப்பு செய்துள்ளார் அவருடைய குடும்பமும் இன்புற்று வாழ எல்லாம் அல்ல ஆதிசக்தியா வரக்கூடிய ஆதிவரா சத்தியமனை வேண்டிக் கொள்கிறோம் உங்களுடைய வானதிக்கு அக்கா தேவி வானதிக்கு அன்னைக்குடி வந்தன மக்கா ஆனா பொருத்தம்னா பொருத்தம் உங்க 3 பேருக்கு அப்படி ஒரு பொருத்தம் சந்தனம் மணக்குது நெய் மணக்குது அத்தனையும் சேர்ந்து மணக்குது அப்படியா? எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம் ஏய் அவன் ஏன் முன்னாடிடா பண்ணவா? தேவி அப்படி இருந்தாலும் உங்களுடைய பாதத்துக்கு அநேக கோடி வந்துட வேண்டாம். அக்கா தங்கை இருவரும் என் பாதம் அணிந்தீரே தேவி
வீட்டுக்குள்ளேடா மறந்து போயிட்டேன். நிஷாந்த் ஏண்டா காலையில் கலப்பு வாங்குறதா? இல்லைங்க. நிஷாந்த் அருமை தம்பி ஆகிய நிசாந்தாகப்பட்டவர் அன்பளவை செய்தார்கள். இந்த மாதிரி எவனுடைய கண்ணதி எப்படி வருடம் ஒரு மணி ஓங்கி வளர்ந்து வருகிறது. அது போல அனைவருடைய குடும்பம் வளர்ந்து வரணும். என்னமோ என்னமோ அனைவரும் கோபமும் வளரணுமா? அனைவருடைய குடும்பம் வர சக்தி கங்கா மன்னனின் பாதார வித்தங்களை ஆதாரமாக படித்தபடியினார் எனக்கு யாரோ ஒருத்தருக்கு நீ ரெண்டா பக்கமும் இருக்கிறீங்க. என் பாதம் அடித்ததனா என்றென்றுமே இருவருமே ஒரு கூண்டு கிளி போல எந்த ஒரு சண்டை இல்லாம ரெண்டு பேரும் இன்புற்று வாழ்ந்தீர்கள். நீங்க 3 பேரும் ஜோடியா நிக்கும் பொழுது அவனுக்கு இதே பிட்டு ஓட்டும் போது ஜோடி என்ன செய்கிறாய்? அனுமதி கொடுங்க நந்தி. எனக்கு அதெல்லாம் வேணும். இப்பேற்பட்ட கண்குளா காட்சியை நான் இனிமேட்டு என்னைக்கு பார்க்க போறேன்? கண்கூட காட்சியா? ஏன்னா காலையில போயிருவியா? இல்ல சிவனும் பார்வதியும் அந்த கங்கா தேவியும் அப்படியே முப்பெரும் தேவிகளையும் பாக்குறேன். ஒரே ஒரு பேர் தானே இருக்கிறான். இவரும் தேவிங்கிறியா? ஆமாங்க. உங்க 3 பேருக்கு பாதத்தையும் ஒரு தடவை தூக்கிட்டு போடா. சாமியே வா. ஓ சாமியே சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமியே கல்லும் முள்ளும் காலுக்கு வெட்டு கல்லும் முள்ளும் காலுக்கு வெட்டு கண்ணிக்கு வெட்டு கண்ணிக்கு வெட்டு கண்ணிக்கு வெட்டு பூரிக்கு வெளிச்சம். ஏய் குரங்கு ஏய் ஆப்பிரிக்கா குரங்கு கோபம் வந்தால் அடிக்கப்படாது. சாபம் தான் கொடுக்க வேண்டும். அவனுக்கு என்ன சாபம் கொடுக்கிறீங்களோ அதை கொடுக்க. 7 ஜென்மங்கள் அடித்தாலும் உன் குலம் தலைக்காமல் படிக்கு நீ மெட்டாலா குரங்காகவே வாழ்ந்துடு. ஏங்க அது ஒண்ணு இன்னொன்னு கொடுங்க. கடைசி வரைக்கும் கால் மோதியாகவே போட வேண்டும். கடைசி வரைக்கும் நீ கட்டையை அடிச்சுக்கிட்டே சாவு. சாமி இங்க பாருங்க. என்னைக்காவது தண்ணி பிரிஞ்சாலும் அக்கா தங்க நாங்க இருவரும் தண்ணி பிரிய மாட்டோம். எப்பவுமே பிரிய மாட்டேன். என்ன பிரிஞ்சாலும் ஏண்டி என்னை தள்ளி விடுறீங்க? என்ன பிரிஞ்சாலும் நாங்க அக்கா தங்க இருவரும் என பிரிஞ்சு இருக்க மாட்டோம். உண்மைதான் உண்மைதான். ஒரு கூட்டு கிளி போல தான் இருப்போம். கண்ணி சாமி இருந்த போதிலும் அந்த வண்டி நிறுத்த முடியாதாங்க. ஜெனரேட்டர் ஆன் பண்ணி வச்சு நாடகம் ஆரம்பிக்கும் போது ஏய், என் பாதம் 20 மணி நாள் வாழ்ந்திருந்தாலும் உங்களை ஏன் அழைத்தேன்? இருவரையே காண வேண்டும் என்று அழைத்தீர்கள். என்ன காரணம்? என்ன காரணம் தெரியுமா? ஏய், தேவி அக்கா. கன்னட உலக படியலக்க இன்றைய தினத்தில் யான முதல் எறும்பு வரை 80,100,000 ஜீவவேதங்களுக்கும் நான் படியளப்பது வேலை அல்லவா? நான் செல்லாவிட்டால் பரமன் கணவன் மனைவியோடு சந்தோஷமா இருக்கிறாங்களோ படியலக்கு இன்னைக்கு வரலையான்னு சொல்லி தப்பா பேச மாட்டாங்க.
அதனாலே உலகமெல்லாம் படியிழந்து வருகிறேன். அக்கா தங்கை இருவரும் அரண்மனையில பத்திரமாக இருங்கள். ஏங்க இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? உண்மைதாண்டி பார்க்கும்போதே தெரியுது. விடுமுறையை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க கூடாதா? ஒரு அக்கா தங்கச்சி பிறந்தா இப்படி பிறக்கணும்டா, ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணலாம். நட்டையா ஒண்ணு குட்டையா ஒண்ணு. அதை யாரா சொன்னா? பொண்டாட்டி என்ன ஒரு பக்கம் தள்ளி விட்டாங்க. உடலைத்தான் ரெண்டு, எங்க ரெண்டு பேருக்கு உயிரும் ஒண்ணு. ஒண்ணுதான். ஆமா. ஏமா ஒண்ணு அடிச்சு அங்க வலிக்குமா? ஏமா ஆ, உங்க மூணு பேருக்கு உயிருமே ஒண்ணுதான். அப்படியா? இவனுங்க எல்லாம் வேற வேற உயிர். ஏங்க நாங்க தனி பிரிஞ்சாலும் தனி பிரியாம எப்பவுமே ஒன்னாதான் நாங்க ரெண்டு பேருமே இருப்போம். தங்கச்சி பத்தி சொல்லணுமா? இதை காண்பதற்கு இவங்களுக்கு நடுவாலேயே நானும் இருப்பேங்க. இதை காண்பது நான் கனவா இல்லை நினைவா? ஆஹா, இதை கண்ணால் பார்ப்பதற்கு நான் எத்தனை கோடி பாக்கியம் செய்திருக்க வேண்டும். மன்னா, மன்னா, போறீங்களா? என்னடி போறீங்களாங்கிற? அவன் மேல படியலங்க. ஏய், ஏன்டா தும்புற? படியலுக்கு போறீங்கல்ல, அழுந்துட்டு வந்துருவீங்க. சொல்றான்னு தெரியுது, ஆனா என்ன சொல்ல வரதான் எனக்கு ஒண்ணும் புரியல. அவனுக்கே புரியல. நாங்க எப்பொழுது பிரியாம அக்கா தங்கை இப்படியே தான் இருப்போம். தினந்தோறும் படியிழக்கிறது உங்களுடைய வழக்கம் அல்லவா? சீக்கிரமாக போய் படியிழந்துட்டு வருவீங்கன்னு படி மீது விழி வைத்து காத்திருப்போம் ரெண்டு பேரும். ஆமா, அப்படியே போயிட்டு வாங்க. சீக்கிரம் வாங்க. முந்தானியை விரிச்சு போட்டுட்டு ரெடியா இருப்பாங்க. சீக்கிரம் போயிட்டு வந்துருங்க. ஏய், என் முன்னாடியும் கூட சந்தோஷமா இருப்பாங்க. நீ ஒரு குடும்பத்துக்கு எடுத்தவன், என் முன்னாடியே நிக்காத போனான். அக்கா, அப்படி இருந்தாலும் நீங்க கையில இருங்க. நான் குளக்கரைக்கு சென்று குளித்து நீராடி மலர்கள் எல்லாம் பறித்து பூச்சூடி அழகு பார்க்கலாங்க. மலர்கள் பறித்து வருகிறேன். அகட்டு தங்கா.